நீங்கள் நினச்சது நடக்கணுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேஜிக் பென்சில் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? உங்கள் வாழ்க்கையை ஒரு மாயாஜாலமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகணும்னு கனவு காண்றீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. ஆமாங்க, நீங்கள் என்ன நினச்சாலும் அது நெகட்டிவாக போகுதா? நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பதற்றம் உங்களுக்கு வருதா? அது எதனால் அப்படின்னா உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை இல்லாதனால தான். இதை நான் எப்படி மாற்றணும், எந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி எழுதுறனால உங்களுக்கு மேலே இருந்து புதையல் மாதிரி விழுகுமா? கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. உங்களை அறியாமலேயே நீங்கள் எழுத உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இது போய் ஸ்டோர் ஆகிக்கிறது இல்லையா? இது உங்களை உத்வேகப்படுத்தும். அதாவது நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணால் நம்ம நல்லா இருப்போம், நம்மளுக்கு ஜாப் கிடைக்க நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நம்மளை அறியாமலே நம்மளோட மூளை சிந்திக்க ஆரம்பிக்கும். இதனால தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது. மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாருமே பயன்படுத்திய ட்ரிக் இதுதான். ஆனால் இது எழுதுறதுக்கு முன்னாடி உங்கள் மனசு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை எழுதாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல உட்காருங்க. உட்காந்து மூச்சு பயிற்சி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இந்த விஷயங்களெல்லாம் எழுத ஆரம்பிங்க. ஏன்னா ஒரு ஆழ்ந்த மூச்சு பயிற்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களை அறியாமலே உங்களுக்கு என்ன வேணுன்றது அப்போ தான் உங்களுக்கே தெரியும். இதை நீங்கள் காலையில் எழுந்த உடனே எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டு தூங்குறப்ப உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சோ அந்த எல்லா விஷயங்களுக்குமே நன்றி சொல்லுங்கள். இப்படி சொல்ல என்ன ஆகும்? எல்லாரும் நினைப்பாங்க, இப்படி சொல்கிறனால என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. இல்லைங்க, இதுலேயும் ஒரு நன்மை இருக்குது. ஏன்னா நம்மளோட மைண்டில் நல்ல விஷயங்கள் என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாமே ஸ்டோர் ஆகிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயங்கள் அன்னைக்கே அழிஞ்சிரும். இந்த கெட்ட விஷயங்கள் இருக்கிறனால தான் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் வரமாட்டுது. இப்போ ஒரு கிணத்துல அழுக்கு தண்ணி இருக்குது, அதே இது நல்ல தண்ணியும் இருக்குது. இந்த நல்ல தண்ணி வேணும்னா அழுக்கு தண்ணி வெளியேறினா தான் நம்மளுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும். அப்போ அழுக்கு தண்ணி வெளியேறதுக்கு நம்ம நல்ல தண்ணி அதிகமாக ஊற்றினோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிணத்துலேருந்து வெளியே வந்துடும். அந்த மாதிரி தான் நம்மளோட மூளையிலையுமே நம்ம நல்ல விஷயங்கள் உள்ள நுழைய கெட்ட விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறும். அதனால தான் நம்மளுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகுது. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுனால தான் ஈஸியாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அதனால் எப்பயுமே நன்றி உணர்வோடு இருக்கணும். நைட்டு தூங்குறப்ப நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ அது எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். காலையில் எழுந்திருக்கிறப்ப பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் எழுந்திருப்பீங்க. எழுந்த உடனே ஒரு மூச்சு பயிற்சி எடுத்துகிட்டு உங்களுக்கான ஒரு டைரி எடுத்துகிட்டு அந்த டைரியில் எல்லா விஷயங்களுமே எழுதுங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், உங்களுக்கு என்னென்ன நடந்தால் நல்லா இருக்கும், உங்களுக்கு என்னென்ன நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே எழுதுங்க. அது எல்லாமே நடந்த மாதிரி எழுதுங்க. அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுங்க. இப்படி எழுத உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் கண்டிப்பாக நடக்கும். அதை நீங்களே பார்ப்பீங்க. இந்த அளவுக்கு மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக ஒரு மிகப்பெரிய மாயாஜாலத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.